பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் பாத்திரர், இல்லை என்றால் தகுதியானவர். அவர் எதற்கெல்லாம் தகுதியானவர்? துதிப்பதற்கு அவர் தகுதியானவர். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொன்றுக்கு அவர் பாத்திரர், அவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கடவுள் என்று சொல்வதற்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. சரியா? இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். இங்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். எப்படி? மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம சொல்றோம்ல, மகிமை யாருக்கு? கர்த்தருக்கு. அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர். ஒரு பாட்டு மிக அழகா இருக்கும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அழகான பாடல். அவர் மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். அது மாத்திரமல்ல, அது எழுதப்பட்டிருக்கு, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் அப்படி சொல்லிட்டு, எதனால அவருக்கு அந்த தகுதி இருக்கு? மகிமையை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரர். மகிமை அவருக்குரியது, கனம் அவருக்குரியது, வல்லமை அவருக்குரியது, புகழ் அவருக்குரியது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுல இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை பிதாவாகிய தேவனை சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? கீழுள்ள வார்த்தை இருக்கு, நீரே. எப்படி? நீரே. அந்த வார்த்தையை படிக்கிறேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்ப ஏன் அவர் மகிமைக்கு பாத்திரர்? மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர். ஏன் அவருக்கு தான் நம்ம மகிமையை செலுத்தணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். அதனால தான் அவருக்கு தகுதி இருக்கு. எதுக்கு? மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு ஆண்டவர், பிதாவாகிய தேவன். அவர் தேவன், பிதா. நம்ம திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறோம். மூவரும் ஒருவரே. இதற்கு மேல நான் அதுக்குள்ள போல, எனக்கு அதுக்கு போனா வேற சப்ஜெக்ட் போவோம், நேரம் இல்லை. திருத்துவ தெய்வம் பிதாவாகிய தேவன் மகிமைக்கு பாத்திரர். அவர் தம்முடைய மகிமையை குமாரனுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் அது எங்கேயோ போனோம்னா விளக்கி பேசலாம். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர். எப்படி? தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறது, நீரே என்ன செஞ்சீர்னா சிருஷ்டித்தீர். எப்படி? நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அதுக்கப்புறம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும்
சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்போ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் படைத்த தெய்வம். அவர் படைத்த தெய்வமாய் இருக்கிறதுனால அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம், அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம். அவர் என எல்லாம் அவருடையது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகள். அவருடையதை நம்ம அவருக்கு செலுத்துறோம். சரியா? அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரர், அவர் தகுதி உள்ளவர். அந்த மகிமையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு அந்த தகுதி இருக்கு. ஒரு புகழப்படுவதற்கு, ஆராதிக்கப்படுவதற்கு, தொழப்படுவதற்கு, புகழ்ச்சி நம்ம புகழ்வதற்கு, மகிமையை அவருக்கு செலுத்துவதற்கு அவர் பாத்திரர், அவர் தகுதி உள்ளவர். ஏன்னா அவர் படைத்தவர். நான் இன்னும் கூட மேல ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்களா. அதுல அந்த வார்த்தையை பாருங்க. 4:9 வெளிப்படுத்தல் 4:9. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சேர்ந்து செலுத்துறாங்க. ஐயா, நீர் பாத்திரர், ஏன்னா நீர் படைத்தவர், நீர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அதனாலதான் அவர் தகுதியான தெய்வம். அவர் என்ன தெய்வம்? அவர் தகுதியானவர். மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தகுதியானவர், துதிக்கப்படுவதற்கு அவர் தகுதியானவர், ஸ்தோத்தரிக்கப்படுவதற்கு அவர் தகுதியானவர், கனப்படுத்தப்படுவதற்கு அவர் தகுதியானவர். தகுதி இல்லாத தெய்வத்தை நம்ம வழிபடல, தகுதியான தெய்வத்தை வழிபடுறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல சில பேர் சொல்லுவாங்களே, இவனுக்கெல்லாம் இதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல சில பேர் தகுதி இல்லாதவைகளுக்கு சில காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் துதிப்பதற்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவர், ஸ்தோத்தரிப்பதற்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவர், மகிமைப்படுத்துவதற்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் தெரியுமா? அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் படைத்த இறைவன். சில பேர் நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? நீங்களாம் மதம் மாத்துறீங்கன்னு சொல்றாங்க. என்னிடத்தில் கேட்பவர்களுக்கு, எங்கள் திருச்சபைக்கு வருபவர்களுக்கு நான் மிக தெளிவாய் சொல்லுவேன், நான் யாரையும் மதம் மாற்றுவது இல்லை. உன்னை படைத்த தெய்வம் யார் என்று அறிந்து அவரை வணங்கு. அதற்கு ஆதாரத்தை நான் தருகிறேன். யார் படைத்த இறைவன்? வேதத்தில் மிக தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது, இவர்தான் படைத்தவர் என்பதை. சரிங்களா? அந்த படைத்த இறைவனை மட்டும் வணங்கு. அது மாத்திரமல்ல, உனக்காக இந்த உலகத்தில் அவதரித்தவர் ஒரே ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அவதரித்தார், மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். அவர் உனக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்தார் நம்மை மீட்பதற்காக. அவர் தான் உலக ரட்சகர். உலக ரட்சகர்னு சொல்லி இந்த உலகத்தில் வேற யாரையும் சொல்லலை, இயேசு தான் உலக ரட்சகர். அவர் தான் நம்முடைய பாவம், சாபம், கர்மம், தோஷம், அடுத்தது பிசாசு, இவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதற்கும் நமக்கு பரிகாரம் செய்யறதுக்கும் இயேசுவை அல்லாமல் வேறு யாராலையும் முடியாது. அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இதைத்தான் சொல்றோமே தவிர யாரையும் மதம் மாத்துறதில்லை. மதம் என்பது மனிதனாக பிரித்து பெயர் வைத்து கொண்டது. கடவுள் என்பவர் ஒரே ஒருத்தர் தான். ஆனா அந்த மதத்துக்கு ஒரு கடவுளை மனிதன் ஏற்படுத்தினான். நாங்கள் மனிதன் ஏற்படுத்தின கடவுளை சொல்லவில்லை, மனிதனை படைத்த கடவுளை சொல்லுகிறோம். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்றோம். நாங்கள் யாரையும் மதம் மாத்தலை. உலகத்துல மதத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள்லாம் இருக்கு. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போல. சரியா? படைத்த இறைவன் யார் என்று தெரிந்து அறிந்து அவரை வணங்கு. அதை தெளிவா வரலாறு ஆதாரத்தோடு எங்களால் சொல்ல முடியும், சொல்கிறோம், நாங்களும் அனுபவிக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்லி. புத்தி உள்ளவன் சிந்திப்பான். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலை. சரியா? அப்போ உண்மை என்னன்னா, மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரர், கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரர். ஏன்னா அவர் தான் படைத்தவர். அப்போ தகுதியானவர், கடவுள் என்று சொல்வதற்கு தகுதியானவர். அந்த கடவுள் மக்களாலே புகழப்பட தகுதியானவர், மக்களாலே வணங்கப்பட தகுதியானவர். யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஏன் தகுதியானவர்? அவர் படைத்தவர். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.